Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. Two types of materials இங்கிட்ட available இருக்கு. Complete study materials, MCQs only. இதில் எந்த type வேணும்னாலும் நீங்கள் you have to text either in WhatsApp or Telegram to 7200893046. இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சிருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PGTRB Unit 8 Literary Criticism இந்த பேப்பர்லேருந்து MCQs. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, போன அப்லோடில் அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சரில் திங்ஸ் ஃபால் அபார்ட் இந்த லெசனில் இருந்து ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் ராங்காக நான் சொல்லியிருக்கேன், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த வில்லேஜ் ஆஃப் ஒக்கான்குவான்னு இருக்கும், அது வந்து ஆன்சர் வந்து உமுவோஃபியா, நான் இம்பான்டான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹி வாஸ் எக்ஸைல்டு டு இம்பான்டா, அவரோட வில்லேஜ் பேர் உமுவோஃபியா, ஆனால் அவரை எக்ஸைல் பண்ணப்போ அவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அதுதான் இம்பான்டாவில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நான் ரெண்டுமே இம்பான்டான்னு சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். Who was Aristotle's famous teacher? Socrates, Homer, Plato, Sophocles. இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லீனேஜ் வரும். சாக்ரட்டிஸ்லேருந்து 4 பேர், இந்த பெரிய ஆளுங்க வருவாங்க. சாக்ரட்டிஸோட டிசைபிள் பேர் பிளேட்டோ, பிளேட்டோவோட டிசைபிள் பேர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட டிசைபிள் பேர் அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ இதை வந்து மறக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர் அரிஸ்டாட்டிலோட ஃபேமஸ் டீச்சர் போவதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுனால. த ஆன்சர் இஸ் பிளேட்டோ. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஸ்கூல் அரிஸ்டாட்டில் ஃபவுண்டட்? அரிஸ்டாட்டில் ஆரம்பித்த ஸ்கூல் பேர் என்னன்றதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆன்சர்ஸ் ஆஃப் த அகாடமி, த கார்டன், த லைசியம், த அகோரா. த ஆன்சர் இஸ் the Lycia. Hamartia is defined as, ஹமர்ஷியாங்கிறது அரிஸ்டாட்டில் வந்து தன்னோட poeticsல சொல்லியிருக்க ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். a moral lesson, a musical element, a tragic flaw, a noble action. And the answer is a tragic flaw. ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்ட ஹமர்ஷியா இருக்கணும்னு சொல்வார், அதாவது tragic flaw, ஒரு குறை இருக்கணும், பெரிய குறை இருக்கணும், அந்த குறை தான் அவனை வந்து அவனோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு இழுத்துட்டு போகணும்னு சொல்லியிருப்பார். அரிஸ்டாட்டில்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் ட்ராஜடி இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் எக்ஸெப்ட். அதாவது அரிஸ்டாட்டில் வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு ட்ராஜடி பற்றி. இதில் எது இருக்குது, ஒன்றை தவிர மற்ற எல்லாம் இருக்குங்கிறாங்க. அது எது வந்து எக்ஸெப்ஷன்னு கண்டுபிடிக்கணும். இட் இவோக்ஸ் பிட்டி அண்ட் ஃபியர். எஸ், கண்டிப்பாக அது வந்து பிட்டி அண்ட் ஃபியரை எவோக் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, இட் இஸ் டோல்டு த்ரூ நரேட்டிவ், இட் லீட்ஸ் டு கெதார்சிஸ், இட் இமிட்டேட்ஸ் அ சீரியஸ் ஆக்ஷன். இதில் எது வந்து ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இட் இஸ் டோல்டு த்ரூ நரேட்டிவ், அதுதான் இல்லை, அது எல்லாமே உண்டு அந்த டெஃபினேஷனில். இட் இவோக்ஸ் பிட்டி அண்ட் ஃபியர் இருக்கு, இட் லீட்ஸ் டு கெதார்சிஸ் இருக்கு, இட் இமிட்டேட்ஸ் அ சீரியஸ் ஆக்ஷன் இருக்கு. According to Aristotle, a tragic hero should be perfect and flawless, evil and ruthless, noble but imperfect, ordinary and weak. And the answer is noble but imperfect. நல்லவனா இருக்கணும், ஆனால் அவன்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து ஒரு டிராஜிக் ஹீரோவோட அமைப்பாக இருக்கணும்னு சொல்கிறார். What is the central concept behind Aristotle's idea of mimesis? மிமிசிஸ் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார்? டயலாக், ரிதம், இமிட்டேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஆக்ஷன், வேர்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன கான்செப்டுங்கிறது தான் கொஸ்டின். த ஆன்சர் இஸ் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஆக்ஷன். இதுதான் மிமிசிஸ். வாட் டஸ் அரிஸ்டாட்டில் சே இஸ் த சோல் ஆஃப் ட்ராஜடி? அவர் ட்ராஜடியோட சோல், ஆன்மான்னு எதை சொல்கிறாரு? கதார்சிஸ், பிளாட், கேரக்டர், டிக்ஷன். The answer is plot. Plot தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பார்.
What does Aristotle define as imitation of an action that is serious, complete and of a certain magnitude? இந்த டெஃபினிஷன் ரொம்ப ஃபேமஸான டெஃபினிஷன். அரிஸ்டாட்டிலோட poeticsல அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எதை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு? எபிக், ஹிஸ்டரி, ட்ராஜடி, காமெடி. எந்த ஜான்ராவை இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு? The answer is tragedy. Who in the essay argues in favor of classical drama and the ancient writers? அதாவது அடுத்த லெசன் போயிட்டோம். அதாவது எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்சி போயிட்டோம். இந்த எஸ்ஸேல ட்ரைடனோட எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்சியில் 4 கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்க 4 பேர்ல வந்து யார் வந்து கிளாசிக்கல் ட்ராமாவுக்கு ஃபேவரா ஆர்கியூ பண்றாங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். நியாண்டர், யூஜினியஸ், கிரைட்டிஸ், லிசிடியஸ். And the answer is Critus. How many speakers participate in the discussion in an essay of dramatic poesy? இப்போ அங்கே கான்வர்சேஷன் வரதான் அந்த dramatic poesy போகும். எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? 2, 3, 4, 5. And the answer is இப்போ தான் சொன்னேன் 4. What form is an essay of dramatic poesy written? Is an essay of dramatic poesy எந்த ஃபார்மெட்ல எழுதப்பட்டிருக்குன்றதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். A letter, a monologue, a dialogue, a sonnet. The answer is a dialogue. Dialogue மோட்ல தான் இருக்கும். What is Coleridge's criticism of Wordsworth's poetic theory? Wordsworth's poetic theory பத்தி கோல்ரிட்ஜோட criticism என்னங்கிறது தான். என்ன விமர்சிக்கிறாரு? It was too supernatural. It was too emotional. It relied too much on simple language. It ignored rhyme. அவர் என்ன சொல்றாருன்னா it relied too much on simple language. அதுதான் Wordsworth poetic theoryல அவர் பார்க்குற criticism. In chapter 17, Coleridge criticizes the term real language because language is always artificial. Every person's speech varies by experience. Rural speech is always better. He preferred Latin over English. The answer is every person's speech varies by experience. ஓகே, ரியல் லாங்குவேஜை ஏன் அவர் கோல்ரிட்ஜ் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு சாப்டர் 17லனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், சில வேறுபாடுகள் இருக்கும். அதனால அது அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. ரியல் லாங்குவேஜ்னு ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. According to Coleridge, meter in poetry is optional, has no impact on language, creates unique structure and rhythm. It is used only in children's poems. The answer is creates a unique structure and rhythm. Next, that willing suspension of disbelief for the moment which constitutes poetic faith. What is Coleridge's concept of poetic faith? இது வந்து கோல்ரிட்ஜோட ஒர்க்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டு தான். that willing suspension of disbelief, இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க. willing suspension of disbelief வந்து கோல்ரிட்ஜோட முக்கியமான கான்செப்ட். ஓகே, இந்த poetic faith எதை பற்றி பேசுதுன்றது தான் கொஸ்டின். blind belief in nature, a reader's momentary acceptance of the imaginary, scientific truth in poetry, belief in rural values. எதை பற்றி இது பேசுது? willing suspension of disbelief. The answer is a reader's momentary acceptance of the imaginary. ஓகே, ஸோ அதாவது நம்ப முடியாத விஷயங்களை அந்த கற்பனைக்காக ஒரு சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்கிறது, ஏத்துக்கிறது தான் வந்து willing suspension of disbelief. What is meant by dissociation of sensibility in Eliot's essay? ஸோ அடுத்த essay வந்துட்டோம், metaphysical poets வந்துட்டோம். இதில் dissociation of sensibility பற்றி எலியட் என்ன சொல்றாரு? Emotional exaggeration, separation of intellect and emotion in poetry, use of classical references, loss of meter and rhyme. The answer is separation of intellect and emotion in poetry. உணர்வும் அறிவுக்கும் உள்ள ஒரு செப்பரேஷன் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ரெண்டும் என்ன பண்ண யூனிஃபை ஆகணும், அப்போதான் poetry வரும்னு சொல்லியிருப்பாரு. யூனிஃபிகேஷன்ல தான் நல்ல poetry வரும், நிறைய பேர் டிசோசியேஷன்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்வார்.
Who did Eliot say possessed a unified sensibility? So in the following four writersல யாருக்கு unified sensibility, அதாவது அந்த இன்டெலெக்டும் இமோஷன்ஸும் சேர்ந்துன்றது யாருக்குன்றதான் question. The answers, the options are Alexander Pope, John Dryden, John Donne, Alfred Tennyson. The correct answer is John Donne. According to Eliot, the metaphysical poets often used simple rural themes, flowery romantic language, conceits and extended metaphors, classical heroic couplets. Eliot பொறுத்த வரைக்கும் மெட்டபிசிக்கல் போய்ட்ஸ் எது மாதிரி எழுதுனாங்க, என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? The answer is conceits and extended metaphors. இது வந்து உங்க லாங்குவேஜ்ல அதிகமா இருந்தது, அவங்க போய்ட்ரியில அதிகமா இருந்தது. What is Eliot's attitude towards Johnson's criticism of metaphysical poets? ஜான்சன் வந்து மெட்டபிசிக்கல் போய்ட்ஸை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி எலியட் என்ன நினைக்கிறார்? He agrees, he partially agrees, he defends the metaphysical poets, he ignores it. The answer is he defends metaphysical poets. இப்போ எலியட் வந்து ஜான்சன் சொன்னது ஏத்துக்கல, அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. டாக்டர் ஜான்சன் குறைகளா நிறைய சொல்லியிருக்காரு, அது ஏத்துக்கிறாரா இல்லை அப்படின்றத கொஸ்டின் அதுதான். அந்த டாக்டர் ஜான்சனோட கிரிட்டிசிசம் பத்தி எலியட்டோட அட்டிடியூட் என்னங்கிறது தான். ஹி டிஃபெண்ட்ஸ் த மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ங்கிறது தான் ஆன்சர். Which of the following phrases did Dr. Johnson use to criticize metaphysical poets? டாக்டர் ஜான்சன் என்ன சொல்லி அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு மெட்டபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டின். Grossly over poetic, yoked by violence together, unfit for noble verse, unnaturally artificial. The answer is yoked by violence together. அப்படிதான் ஜான்சன் சொல்லியிருப்பார். ரெண்டு வேற வேற ஐடியாஸ் அப்படியே கட்டி இருக்க அந்த மாடு புட்டுறது தான் வந்து யோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு வித்தியாசமான ஐடியாஸை ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் யோக்ட் பை வயலன்ஸ் டுகெதர் அப்படின்னு டாக்டர் ஜான்சன் சொல்லியிருப்பார். டோன் இன் ரிச்சர்ட்ஸ் தியரி ரெஃபர்ஸ் டு 4 kinds of மீனிங் கருத்து வந்திருக்கோம். இதுல டோன் பத்தி ரிச்சர்ட் என்ன சொல்றார்? The music quality of the poem, the emotion of the poet, the attitude of the speaker towards the listener, the vocabulary used in the poem. The answer is the attitude of the speaker towards the listener. In scientific writing, which function dominates? Tone, feeling, intention, sense. Scientific writingல இதுல எது வந்து dominate பண்ணுது அப்படிங்கிறதா next question. The answer is sense. In poetry, feeling and the tone become dominant. According to Richards, this suggests ரிச்சர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது தான் இந்த லைன் மூலமா என்ன சொல்ல. In poetry, feeling and tone become dominant மூலமா என்ன சொல்ல வர்றார்? Poetry lacks literal meaning. Poetry emphasizes emotional and relational aspects. Poetry is always personal. Only tone matters in poetry. And the answer is poetry emphasizes emotional and relational aspects. In a metaphor, ambiguity arises because metaphorல ambiguity னா 2 meanings, more than 1 meaning தான் ambiguity. எதனால மெட்டஃபர்ல அந்த ambiguity வருது? டூ சிமிலர். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு வந்துட்டோம், டாபிக் வந்துட்டோம். 7 types of ambiguity-லேருந்து இந்த கொஸ்டின். 2 similar things are contrasted. 2 different things are said to be alike. The sentence has no clear subject. The writer uses contradictory tone. மெட்டஃபர்ல எதுக்கு ambiguity வருது? 2 different things are said to be alike. He lost his temper and keys. This line is an example of which type of ambiguity? இந்த சென்டென்ஸ் பாருங்க. He lost his temper and his keys. அவன் வந்து அவனோட டெம்பரையும் தொலைச்சிட்டான், கீஸையும் தொலைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுல வந்து மோர் தேன் 1 மீனிங் இந்த சென்டென்ஸ்ல நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இது எந்த டைப் ஆஃப் ambiguity அப்படின்னு சொன்னா மெட்டஃபர், வேர்ட் பிளே த்ரூ பன், இமோஷனல் கான்ட்ரடிக்ஷன், வேக்னஸ். இது எதுல வரும்? எந்த கேட்டகரியில வரும்ன்றதான் கொஸ்டின்.
The answer is word play through pun. வார்த்தை ஜாலம் மூலமா வரதெல்லாம் வந்து word play. Pun வரும். In Frye's explanation, what is the general truth from the play Othello? Northrop Fryeயோட Archetypes போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரூத் ஃப்ரம் த பிளே ஒத்தேலோ என்னன்றதை கேட்டிருக்காங்க. லவ் லீட்ஸ் டு பவர், ஜெலசி இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரக்டிவ், ஃபேட் இஸ் அன்அவாய்டபிள், விமன் ஆஃப் அன்ஃபெய்த்ஃபுல். ஒரு சில இது இருக்கும், ஆர்கிடைப்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் அந்த கதைகளோட பேஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ஒத்தேலோவில் வந்து எந்த ஜென்ரல் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க? ஜெலசி இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரக்டிவ். சந்தேக குணம் அழிவில் தான் விடும் அப்படிங்கிறது தான். Which season corresponds with the genre of comedy? காமெடியோட ரிலேட் ஆகிற சீசன் எது? வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர். And the answer is spring. Tragedy is the mythos of autumn. What does Frye relate tragedy to autumn? இதில் வந்து why does Frye relate tragedy to autumn? Tragedy autumn-ஓட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன் அப்படிங்கிறதான் கொஸ்டின். Autumn is joyful. It symbolizes growth. Autumn reflects decline and death. It reflects battle and triumph. ஏன் ட்ராஜடியும் ஆட்டமையும் கம்பேர் பண்ணுறதுன்றதான் கொஸ்டின். ஆட்டம் ரிஃப்ளெக்ட்ஸ் டிக்ளைன் அண்ட் டெத். ஏன்னா ஆட்டம்னால என்னது? இலையுதிர் காலம் இல்லையா? அந்த ஒரு மரம் வந்து அப்படியே வாடி போய் இறந்து போகிற மாதிரி ஆகுது இல்லையா? கீழே இலையெல்லாம் விழுந்துருது இல்லை? ஸோ அதனால தான் ட்ராஜடி கூட ஆட்டமாக கம்பேர் பண்ணுறாங்க. What concept did Alan Tate derive by modifying the logical terms extension and intention? Compression, ambiguity, tension, paradox. Answer tension. Tension தானே கிரியேட் பண்றாரு. ஓகே, tension. What is the connotative meaning in ode to a Grecian urn as per Tate's example? கனோட்டேட்டிவ் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல், த earn is priceless, art is immortal, man is mortal, beauty lies in simplicity. டேட் பொறுத்த வரைக்கும், ஆலன் டேட் பொறுத்த வரைக்கும் ஓட் ஆன் அ கிரீஷியன் earn வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, ஆர்ட் இஸ் இம்மார்டல், மேன் இஸ் மார்டல்ன்ற மீனிங் கொடுக்குது. வாட் இஸ் இன்டென்ஷன் அஸ் யூஸ்ட் பை ஆலன் டேட்? The intensity of poetic imagination, the logical expansion of thought, the metaphorical or implied meaning, the external structure of a poem. The answer is the metaphorical or implied meaning. The female phase. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து the next topic, அதாவது towards feminist poetics. The female phase since 1920 emphasizes romantic tradition, adaptation to male models, authenticity, female voice and experience, avoidance of personal themes. Since 1920 அவங்க female phase ன்னு சொல்றது என்னதுன்னா authenticity, female voice and experience தான் பேசுவாங்க. What characterizes feminist phase 1880-1920? இந்த ஃபேஸ்ல என்ன மாதிரி இருந்தது? Neutral literary tone, political activism and questioning male dominance, rejection of realism, focus on abstract art. Okay, so towards feminist poeticsல வந்து 3 phases அந்த gynocriticismல சொல்லியிருப்பாங்க. விமன் எழுதுறப்போ 3 types 3 phases சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தான் இந்த இப்போ நம்ம பார்க்குற ஃபெமினிஸ்ட் ஃபேஸ், அடுத்து ஃபெமினைன் ஃபேஸ், ஃபீமேல் ஃபேஸ். ஃபீமேல் ஃபேஸில் அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க விமன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் ஃபெமினிஸ்ட் ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமும் கொஸ்டினிங் மேல் டாமினன்ஸும் இருக்கும். அக்கார்டிங் டு பீவர், இது லாஸ்ட் உங்களுக்கு லிட்டரரி கிரிட்டிசம்ல லாஸ்ட் லெசன் செகண்ட் செக்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டின். The second sex. According to Beaver, how is woman traditionally defined in relation to man? As is equal, as a servant, as the other, as an individual. The answer is as the individual. What does Beaver say about female creative achievement? It's equal to men's, it surpasses male creativity, it's limited by societal constraints, it is discouraged in modern times. And the answer is
It's limited by social constraints. Yes. With this, we come to the end of today's class. Thank you for watching and subscribe for more such videos.